செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றும் ஒரு முக்கியமான விடயம் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கின்றது. முன்னாள் அமைச்சரும் ரியல் அட்மிரலுமாக இருந்த சரத் வீரசேகர் அவர்கள் திருகோணமலை பகுதியில் வைத்து மிக முக்கியமான ஒரு விடயத்தை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். நவீன பிரபாகரன்களான கரையோர பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் அதற்கு மறைமுக ஆதரவு வழங்கும் அரசு தரப்பு என்பவற்றிடமிருந்து திருகோணமலை கடற்கரையில் வைக்கப்பட்ட புத்த சிலையை பாதுகாக்க நாம் இங்கு ஒன்று கூடுவோம் என்று திருகோணமலையில் வைத்து முன்னாள் அமைச்சர், முன்னாள் ரியல் அட்மிரலாக இருந்த சரத் வீரசேகர கூறியிருக்கின்றார். அது மட்டுமில்லாது இன்னும் ஒரு விடயம் தான் அதில் முக்கியமானது. ஒன்று, தமிழீழ தேசிய தலைவரை சரத் வீரசேகரால் எந்த ஒரு நிமிடத்திலும் மறக்க முடியாமல் இருக்கிறது என்றால், அப்படி தன்னுடைய இனத்தின் மீது அன்பும் பற்றும் பாசமும் மண் மீது காதலும் கொண்ட ஒரு தலைமை தமிழ் மக்களுக்கு இருந்தது. அது அகற்றப்பட்டிருக்கிறது. ஏனென்று கூறியிருக்கலாம் தானே, தமிழரசு கட்சியின் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது இன்னும் பல கட்சிகளின் பெயரை அவர்களை கூறி அவர்களால் அச்சுறுத்தல் என்று கூறவில்லை. உச்சரித்த ஒரே பேர் தமிழீழ தேசிய தலைவரின் பேர். அது மட்டுமல்லாது அவர் இன்னும் ஒரு விடயத்தையும் கூற தவறவில்லை. 2004 திருகோணமலை நகர மத்தியில் வைக்கப்பட்ட புத்த சிலையை பாதுகாக்க பிரபாகரனுடன் போரிட்டு அதனை பாதுகாத்தோம். புத்த சிலைகளை பாதுகாக்க நாம் எப்போதும் போராடுவோம் என்றார். திருகோணமலை பகுதியிலே 2025 நவம்பர் 16 அன்று வைக்கப்பட்ட புத்த சிலை தொடர்பில் வழக்கு திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது வழக்கை பார்வையிட்ட பின்னர் சரத் வீரசேகர இந்த விடயத்தை கூறுகின்றார். 2004 ஆண்டு புத்த சிலையை பற்றி இப்போது சரத் வீரசேகர கூறுகின்றார். அன்று புலிகள் அமைப்பு அந்த புத்த சிலை தொடர்பில் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. திருகோணமலையில் இருந்த அனைவருக்கும் தெரியும், அது மக்கள் போராட்டமாக தன்னெழுச்சியாக ஆரம்பிக்கப்பட்டது. சிவில் சமூகங்கள், மக்கள் அமைப்புகள் என்று பலரும், அது உண்மையிலும் அந்த புத்தர் சிலை கூட ஒரு அடாவடியாகத்தான் அந்த புத்த சிலை திருகோணமலை நகர் பகுதியில் அமைக்கப்பட்டது. சமாதானம் இருந்த காலப்பகுதியில் 2002 ஆண்டு காலப்பகுதியில் சமாதானம் ஏற்படுத்தப்படுகிறது. 2004 ஆண்டு காலப்பகுதியில் இந்த புத்த சிலை நிறுவப்படுகிறது என்றால் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், இந்த அரசு எவ்வளவு கவனமாக ஒரு சமாதான காலப்பகுதியிலும் கூட தங்களுடைய அடாவடிகளை செய்திருக்கிறது என்பதற்கு இப்போது சரத் வீரசேகர் அவர்களின் கூற்று நல்ல சான்றாக இருக்கு. திருகோணமலை நகர் பகுதியில் எந்த ஒரு காலத்திலும் புத்தர் சிலை இருந்ததில்லை. ஆனால் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டது. அதன் பின்னர் அந்த பூமி ஒரு கலவர பூமி ஆகியதற்கு தாங்கள் தான் காரணம் என்று வடிவாக சொல்கின்றார். உண்மையில் ஒரு விடயம் தமிழ் மக்களுக்கு இன்று வரைக்கும் ஒரு பின்னடைவாக இருக்கின்றது. இப்படியான கருத்துக்கள் கூறுகின்ற போது ஒரு இன வன்முறையை தூண்ட முற்படுகிறார் அல்லது இன வன்முறை தொடர்பில் இவர் சிந்திக்கின்றார், மக்களுக்கிடையில் முறுகலை ஏற்படுத்துகிறார் என்று சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி பொதுமக்கள் வழக்கு தொடர முடியும். இவ்வாறான ஒரு கருத்தை இந்த தமிழர் கூறியிருந்தால் தென்னிலங்கையில் வைத்து எப்படி இருந்திருக்கு? நிலைமை மாறி இருக்கும். ஆனால் தமிழ் சமூகம் எப்படி இருக்கின்றது என்றால், நாம் இருந்தால் போதும், நாம் எதுக்கும் சிக்கப்படக்கூடாது, நாங்கள் எங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு கொண்டாட்டங்கள், எங்களுடைய குடும்ப நிகழ்வுகளை எல்லாம் சிறப்பாக கொண்டாடி விட்டு பார்வையாளராக இருந்து விடுவோம், நாங்கள் எங்களுக்கு யார் ஆண்டால் என்ன, நாங்கள் சந்தோஷமாக இருந்து விடுவோம். அந்த மனநிலையில் இருந்து விடுபட்டு இந்த சரத் வீரசேகர போன்றவர்களுடைய நிலைப்பாடுகள் தொடர்பில் கேள்விக்குட்படுத்த வேண்டும். இப்போது நீங்கள் இந்த சரத் வீரசேகர கூறுகின்ற கூற்றை பாருங்கள், எவ்வளவு ஒரு தினாவட்டாக கூறுகிறார் என்று. திருகோணமலை நகரில் உள்ள சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை 2004 ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனிடம் சண்டையிட்டுத்தான் பாதுகாத்தோம் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்துக்கு இன்று வந்தவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், தற்போதைய நிலையில் அரசாங்கத்தில் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தில் இருக்கும் பிரபாகரன்களிடம் இருந்து இந்த சிலையை பாதுகாக்க போராட்டம் நடத்த வேண்டியுள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய நிலையாகும். தேரவாத பௌத்த நாட்டில் இவ்வாறான ஒரு நிலை இருள் சூழ்ந்த காலகட்டமாகும். அதாவது புத்தர் சிலை ஒன்றை நிறுவுவதற்கு முயற்சித்த பிக்குகள் 9 பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. மதஸ்தலங்களுக்கான உறுதி இருக்கும் இந்த காணியில் புத்தர் சிலை அமைப்பது சட்டவிரோதமானது என்றால், கடற்கரை ஓரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஏனைய மதஸ்தலங்கள் மற்றும் கட்டடங்களும் அகற்றப்பட வேண்டும். மேலும் கரையோரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்து கோயிலை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த போதும் அதை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபடவில்லை. ஆனால் புத்தர் சிலை அகற்றல் பௌத்த தர்மத்துக்கு எதிராக அரசாங்கம் திட்டமிட்டு செய்யும் செயற்பாடாகவே நாம் பார்க்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். இப்போது சரத் வீரசேகரவின் கூற்றை பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறார். பௌத்த பிக்குகளை கைது செய்து சிறையில் வைத்துள்ளனர். இவ்வாறு இவர்கள் தொடர்ந்து பௌத்தத்துக்கு எதிராக செயற்படுவதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்றார். ஜனாதிபதி தெற்கிலிருந்து
யாழ்ப்பாணம் சென்று பொங்கல் உண்கின்றார். ஆனால் தெற்கிலிருந்து செல்பவர்கள் இனவாத முரண்பாட்டை ஏற்படுத்தவே வடக்குக்கு செல்கின்றனர் என்று அவர்களை எமது மத செயற்பாடுகளை நிந்திக்கின்றார். அது மட்டுமல்லாது அவருடைய கூற்றிலே பல பிக்குமாரை அவமதிக்கும் கருத்துக்களையும் வெளியிட்டு வருகின்றனர். இந்த அரசாங்கத்துக்கு வாக்களித்த பௌத்த சிங்கள மக்களுக்கு இதன் மூலம் துரோகம் இழைக்கப்படுகிறது என்று அவர் ஒரு விடயத்தில் அவர்கள் மிக குறிப்பாக இருக்கிறார்கள். எல்லா விடயத்தையும் கடந்த ஒரு வருடத்தில் பார்த்து விட்டார்கள். இந்த அரசாங்கம் ஊழலில் ஈடுபட்டவர்களை கைது செய்வோம் என்றது, அல்லது குற்றச்சாட்டுகள் பலர் தொடர்பில் இவர்கள் மீதான விசாரணை என்றது எதுவுமே இடம்பெறாத போது அவர்களுக்கு ஒரு தைரியம் வந்துவிட்டது. இந்த எதிரணியை நான் தொடர்ச்சியாக இந்த தளத்திலே கூறுகின்றேன். நல்லாட்சி கால பகுதியிலும் அவர்கள் வழக்குகள் போடப்படுகின்ற போது அமைதியாகத்தான் இருந்தார்கள். ரணில் மைத்திரி அரசிலே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்போது ரணில் மைத்திரி இடையில் ஒரு சலசலப்பு வந்ததோ அப்போது இவர்கள் உஷாராகினார்கள். அப்போது உருவானதுதான் SLPP பொதுஜன பெரமுன. இப்போது இவர்கள் ஒருவரிடம் பார்த்தார்கள், அதன் பின்னர் பார்த்தார்கள். இப்போது கரணி பிரதமர் கரணி மற்றும் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் தொடர்பில் ஆங்காங்கே விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. அது தொடர்பில் கடுமையான சர்ச்சைகளும் ஏற்படுகின்ற போது இப்போது இவர்கள் மதத்தை கையில் எடுக்கிறார்கள். அதாவது இந்த கடும்போக்காளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மத விவகாரங்களை கையில் எடுத்து ஒரு கலவரத்தை உண்டாக்குவதுதான் அவருடைய கருத்து. சரத் வீரசேகரவை பொறுத்தவரையில் ஒரு இனவாதத்தின் உச்சம். இவர் ஐநாவுக்கு வருகின்ற போது கூட படு மோசமாக இனவாத கருத்துக்களை முன்வைத்து அங்கு வருகின்ற மனித உரிமைகள் தொடர்பாக வேலை செய்கின்ற எல்லோரோடும் முரண்படக்கூடியவர். அதனை நான் நேரே பல முறை பார்த்திருக்கிறேன். அது அவருக்கும் தெரியும். இவ்வாறு அங்கு வருகின்ற ஊடகவியலாளர்களை மிரட்டுவது என்று பல வகை தொகையற்ற வேலைகளை செய்வார். இப்போது அவர் எடுத்திருக்கிற ஆயுதம் மதவாதத்தை இப்போது மூலதனமாக போக்குறார். 2004 எப்படி அந்த திருகோணமலை நகரம் சுடுகாடாகியதோ அது போன்ற ஒரு செயற்பாட்டை தான் இவர் இப்போது முன்னெடுக்க ஆசைப்படுகிறார். 2004-2005 காலப்பகுதியில் திருகோணமலை பிரதான பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு பெரிய புத்த சிலை இரவோடு இரவாக வந்தது. இரவோடு இரவாகத்தான் அங்கு எல்லாம் வரும். அதே மாதிரி தான் இப்போது திருகோணமலை கடற்கரை பகுதியிலும் இரவோடு இரவாகத்தான் புத்தர் உதயமானார். நீதிமன்றத்தால் அன்று 2004 நிறுவப்பட்ட புத்த சிலை நீதிமன்றத்தால் அகற்றும்படி உத்தரவிடப்பட்டது. ஆனால் எந்த ஒரு அசைவுகளும் அங்கு இடம்பெறவில்லை. அன்று பலவிதமான போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. விக்னேஸ்வரன் அவர்கள் தொடர் கடையடைப்பு போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தார். விக்னேஸ்வரன் ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர். இதைத்தான் சரத் வீரசேகர விடுதலை புலிகள் என்று கூறுகிறாரோ தெரியவில்லை. இந்த தொடர் போராட்டத்துக்கு எதிர்ப்பு நிகழ்வு பேரினவாதம் ஆத்திரமடைந்து ஒரு நாள் முன்னராகவே JVP அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு விடயம் நடக்கிறது. JVP-யினுடைய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சென்று அந்த புத்த சிலை நிறுவப்பட்டதற்கு எதிராக கையெழுத்து போராட்டம் நடத்தி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது அன்று பலர் வீதிகளில் வெட்டப்பட்டு வீசப்பட்டனர். அன்றைய காலப்பகுதி திருகோணமலை நகரமே ஒரு சுடுகாடாக இருந்தது. அந்த சுடுகாடாக இருந்த திருகோணமலை நகரத்தில் மக்கள் வெளியில் செல்வதற்கு அச்சப்பட்டார்கள். சமாதான பேச்சுக்கள் ஒரு புறம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்று புலிகள் தரப்பிலும் அரசு தரப்பிலும் திருகோணமலை ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு போர்ந்த கண்காணிப்பு குழுவோடு இணைந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நகர்ப்பகுதியில் இடம்பெற்றன. மத தலைவர்கள் ஈடுபட்டார்கள். பின்னர் ஒருவாறாக புத்தர் சிலை அகற்றப்படவில்லை. நீதிமன்ற உத்தரவு மதிக்கப்படவில்லை. அந்த இடத்திலே ஒரு சுமூகமான நிலை, அந்த அடாவடி அவ்வளவு பல இழப்புகளுக்கு பின்னர் இடம்பெறுகிறது. சமாதான கால பகுதியில் தான் இது இடம்பெற்றது. அன்று காடையர்களை இன்று அன்றைய நாட்களில் இந்த சரத் வீரசேகர இராணுவத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர். ஒருவேளை அவர் இப்போது கூறுகின்ற விடயத்தை பார்த்தால் அன்று இவருக்கும் அதில் தொடர்பு இருக்கிறதா என்கின்ற சந்தேகம் வலுக்கின்றது. காரணம், அவர் கூறுகின்றார், அன்று நாங்கள் அடக்கி விட்டோம் என்ற ஒரு வசனத்தை கூறுகிறார். இது பெரும் சர்ச்சையாகவும் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை. மீண்டும் கூறுகிறோம், பொது வழியில் கருத்து கூறக்கூடியவர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் அல்லது நல்ல சட்டவாளர்கள் இப்படியானவர்கள் மீது ஒரு வழக்கை தாக்கல் செய்வதற்கு நீதவான் நீதிமன்றத்தில் ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதனை கையாளாமல் இவர்கள் போன்றவர்களை ஏன் தொடர்ச்சியாக உருவாக விடுகின்றீர்கள்? குறிப்பாக சொல்ல போனால் இந்த கருத்துக்களுக்கு எதிராக எல்லாம் நீதிமன்றத்தினூடாக இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். அப்போதுதான் அந்த நீதிமன்றத்தின் நிலைப்பாடுகள் பொதுமக்களுக்கு புரியும். இப்போது தடுப்பு காவல் அங்கு தொடர்கிறது. இதனை பார்த்து கொண்டிருக்கின்ற போது இன்னும் ஒரு விடயம் அவதானிக்கப்பட்டிருந்தது. இந்த வேளையில் வழக்கு நடவடிக்கைகளை பார்வையிடுவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் அனுராதா ஜெயம்பதி, மத்திய மாகாண முன்னாள் ஆளுநர் மிகுந்தலை விகாரையின் நாயக்க தேரர் மற்றும் அதிக எண்ணிக்கையிலான தேரர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் திருகோணமலை பகுதிக்கு போயிருக்கிறார்கள். முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா ஜெயம்பத் அவர்கள் இருக்கிறார். அங்கு மத்திய மாகாண ஆளுநர் இருக்கிறார், பௌத்த தேரர்கள். இது வெகு விரைவில் திருகோணமலையை மையப்படுத்தி ஒரு மத கலவரம் ஒன்றை தூண்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு நாங்கள் சொல்லுகின்ற பல விடயங்களில் அசண்டை இனமாக இருக்கிறது, அல்லது அந்த அரசை ஆதரிக்கக்கூடியவர்கள் கீழ்ப்புறத்திலே வந்து அரசு அப்படி இல்லை இப்படி இல்லை என்று கூறிக்கொண்டிருப்பதை விட்டு
அரசுக்கு நாங்கள் மீண்டும் கூறுகிறோம், சரத் வீரசேகர போன்றவர்கள் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் 1000 அர்த்தம் இருக்கும். பிமல் வீரவன்ச வந்து சென்று விட்டார். இந்த அனுராதா ஜெயம்பத் அவர்கள் கிழக்கு மாகாண ஆளுநராக இருக்கின்ற போதுதான் பல குழப்பங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தன. இவரை நியமித்தது கோத்தபாய ராஜபக்ச, பிமல் வீரவன்ச கோத்தபாய ராஜபக்ச, சரத் வீரசேகர கோத்தபாய ராஜபக்ச. இப்போது கோத்தபாய ரெஜிம் அங்கு முன்னகர்த்தப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் முன்னாள் படைத்துறையை சேர்ந்தவர்கள். எனவே திருகோணமலையை மையப்படுத்தி அல்லது திருகோணமலையில் நிறுவப்பட்டிருக்கக்கூடிய இந்த புத்தர் சிலை அகற்றப்படாத விடத்து பிணை வழங்குவதிலும் ஒரு நெருக்கடி நிலை ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அதனை காரணமாக வைத்து திருகோணமலையில் ஒரு மத கலவரத்தை நோக்கி இவர்கள் நகர்வதற்கான அதிக சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. திருகோணமலையை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் அல்ல, நிகழ்காலங்களில் அல்ல, எப்போதுமே புத்தர் சிலை என்பது காலாகாலத்துக்கு நிறுவப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருகோணமலை மரத்தடி வீரகத்தி பிள்ளையார் ஆலய காணியில் சட்டவிரோதமான முறையில் ஒரு புத்தர் சிலை வைக்கப்பட்டு நிறுவப்பட்டது. திருகோணமலை சிவபுரி கிராம சகோதரர் பிரிவுக்குட்பட்ட மரத்தடி பகுதியில் வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்துக்கு சொந்தமான காணியில் 2019 ஆண்டு காலப்பகுதியிலே ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டது. திருகோணமலையில் சந்தர்ப்பம் கிடக்கின்ற போதெல்லாம் புத்தர் சிலை நிறுவுவதை ஒரு முதன்மை நோக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது இவர்கள் அதில் பல நலன்கள் என்பதை விட திருகோணமலை ஒரு பௌத்தமயமாதலின் ஒரு சின்னமாக மாற்றுவதில் அவர்கள் தீவிரத்தன்மையோடு செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அவர்கள் எந்த அளவில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. இவ்வாறு இருக்கின்ற போது நீதிமன்றத்தில் கூறப்பட்டதாக ஒரு விடயம் கூறப்படுகிறது. இன்று நீதிமன்றத்திலே, திருகோணமலை நீதிமன்றத்திலே தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை வாபஸ் வாங்குவதற்கு சட்டமாதிப திணைக்கள அதிகாரிகள் முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. அதனுடைய உண்மைத்தன்மை தெரியாது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இது பற்றி உடன்பாடு ஒன்று எட்டப்பட்டதன் காரணமாக வைத்தே வாபஸ் வாங்கும் முயற்சி நடத்தப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் எடுக்கப்பட்ட உடன்பாட்டுக்கு அமைய கரையோர பாதுகாப்பு வலயத்தில் உள்ள கட்டுமானங்கள் நீக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவை இன்று வரை நீக்கப்படவில்லை என்கின்ற ஒரு தகவல் கூறப்படுகிறது. இதனை யாரும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் கூறுகின்றது. அந்த புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தால் ஒருவேளை இன்று பிணை வழங்கப்பட்டிருக்கும். அந்த புத்த சிலை அங்கிருந்து அகற்றப்படவில்லை என்பதனால் பிணை வழங்குவதிலும் பெரிய அளவில் சட்டமாதிப திணைக்களம் ஈடுபாடு காட்டவில்லை என்று கூறப்படுகிறது. இது எவ்வாறு இருந்தாலும் இது தொடர் நெருக்கடிகளை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நெருக்கடி எவ்வாறு இருக்க போகிறது என்று உண்மையில் தெரியாது. சட்டமாதிப திணைக்களம் நேரடியாக தலையிட்டிருக்கின்றது இந்த விவகாரத்துக்குள். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஒரு கொதிநிலையை நோக்கி இலங்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் குறிப்பாக இந்த கொதிநிலை அல்லது கலவரங்களை ஏற்படுத்துவதில் எஸ்ஏபி கட்சியினருக்கு பெரிய அளவில் ஈடுபாடு அல்லது அனுபவங்கள் இல்லை. ஆனால் அந்த பொதுஜன பெரமுன கட்சி அல்லது அதனோடு சார்ந்திருக்கக்கூடியவர்கள் கடந்த காலங்களிலும் இவ்வாறான கருத்துக்களை முன்வைத்து தென்னிலங்கையில் பல அறுவடைகளை செய்திருந்தார். அது இப்போது நிகழப்போகிறதா என்கின்ற சந்தேகம் இருக்கின்றது. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உளவு தகவல் ஒன்றும் பகிரப்பட வேண்டியிருக்கிறது. இலங்கையில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதில் ஒரு முக்கியமான அந்நிய சக்தி செயற்பட்டு கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அந்நிய சக்தி இப்போது குறித்த தரப்புகள், இனவாதத்தோடு மதவாதத்தோடு பயணிக்கக்கூடிய தரப்புகளை முழுமையாக கையகப்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. பெரும் ஆபத்தான விளையாட்டாக முடிந்துவிடும் என்பது மட்டும்தான் இங்கு இருக்கக்கூடிய சவாலாக இருக்கின்றது. காரணம், திருகோணமலையை மையப்படுத்தி ஒரு கலவரம் ஒன்றை ஏற்படுத்துவதில் அந்நிய சக்திகள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அவை இப்போது ஓரளவு கைகூடிவிட்டதாக கூறப்படுகிறது. மன்னார் பகுதியில் இவை முயற்சிக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் இந்துக்களிடையில் இவ்வாறான ஒரு முருகலை ஏற்படுத்துவதற்கு. அதில் அங்கிருக்கக்கூடிய புரிதல் அல்லது அவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நட்புகள் காரணமாக அவை பெரிய அளவில் முக்கியத்துவம் பெறப்படாததனால் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. தென்னிலங்கையையும் தமிழர் தரப்பையும் மோத விடுவதற்கான முயற்சி ஒன்று மறைமுகமாக எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதை அத்தனைக்கும் பொறுப்பு சொல்ல வேண்டியது இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம். காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு அரசு பொறுப்பெடுத்து 6 மாதங்கள் அல்லது 1 வருடத்துக்குள் தன்னுடைய முழுமையான திறமைகளை வெளிப்படுத்தாவிட்டாலும் நடவடிக்கைகளை உடனடியாக அமுல்படுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த அரசை பொறுத்தவரையில் காலதாமதம் என்பது இந்த அரசுக்கான ஒரு பெரும் சவாலாக இறுதியில் முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. கோட்டாபய ராஜபக்ச பிழை செய்தார், அடித்து விரட்டப்பட்டார் என்பதற்கப்பால் யுத்த வெற்றியின் பின்னர் வந்த மஹிந்த ராஜபக்சவை 2015 ஆண்டில் அதே மக்கள் தான் மைத்திரியை தெரிவு செய்து அவரை வெளியேற்றினார்கள். எனவே அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தொடர்வாராக இருந்தால் சிங்கள மக்கள் அவர்களை மறந்து விடுவார்கள். சிங்கள மக்களை பொறுத்தவரையில்
அவர்கள் எந்த ஒரு தலைவரையும் நீண்ட நாளைக்கு கொண்டாடுவதில்லை. காலப்போக்கிலே அவர்கள் மறந்து விடுவதும், ஒருவேளை அவர்கள் போகின்ற போக்கில் வருகின்ற தேர்தலில் அனுருகுமாரவை தவிர்த்து நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதியாக தெரிவு செய்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏன் என்று சொன்னால் இப்போது அந்த இனவாத சக்திகளினுடைய செயற்பாடு அவ்வாறுதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் ஆபத்தாக மாறப்போகின்றது. காரணம், கரையோர பாதுகாப்பு அதிகாரிகளை பார்த்து சரத் வீரசேகர கூறியதுதான் இங்கு மிகவும் வியக்கத்தக்கதாக இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இன்னும் தமிழீழ தேசிய தலைமையை மறக்க முடியாது அச்சத்தில் தான் சரத் வீரசேகர போன்றவர்கள் இருக்கின்றார்கள். காரணம், அந்த மக்களுக்கு இவர் போன்ற ஒரு மனிதன், ஒரு தலைமை இருந்திருக்குமாக இருந்தால் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அவர் இல்லாத வேலையை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் இப்ப இருக்கக்கூடிய யாரையும் இவர்கள் அந்த நிகரிலே வைத்து பார்ப்பதற்கு தகுதி இல்லாதவர் என்று கூறுவதோடு, அவர் கூறிய கரையோர பாதுகாப்பு அதிகார சபைக்கும் இதுக்கும் தொடர்பை படுத்த முடியாது. ஆனாலும் கூட அதிலும் ஒரு இனவாதத்தை பூத்துகிறார். இதன் பின்னணியில் புலிகள் அமைப்பு இருக்கின்றார்கள், புலிகள் அமைப்புக்கு தொடர்பானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்தையும் அவர் கூற முற்படுகிறார். எனவே ஒட்டுமொத்தத்தில் இது ஒரு பெரும் ஆபத்தான விடயமாகத்தான் முடிய போகின்றது. திருகோணமலை விவகாரத்தில் தமிழீழ தேசிய தலைவரின் பெயரை எடுத்ததாக இருக்கலாம், அதன் பின்னர் அவர்கள் நகர்கின்ற நகர்வுகளாக இருக்கலாம், எல்லாம் இலங்கையில் ஒரு பெரும் கலவரத்தை நோக்கி நகரப்போகிறது. இவை அத்தனைக்கும் அனுர்குமார் அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும். இன்று ஊழல் இருக்கின்றது அல்லது அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றதால் அந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அவர்கள் முறையாக நீதிமன்றத்தினூடாக அவர்கள் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இந்த அளவுக்கு அவர்கள் துணிந்து வந்திருக்க மாட்டார்கள். இன்று அவர்களுக்கு விளங்கிவிட்டது, இனி இந்த அரசு எம்மை எதுவும் செய்யாது என்று. இனி பொறுத்திருந்து பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இவர்களுடைய செயற்பாடுகள் உச்சம் பெறப்போகின்றன. விமல் வீரவன்ச, சரத் வீரசேகர, மற்றது உதய கம்பன்பில போன்ற மூவர் தலை காட்ட தொடங்கி விட்டார்கள் என்றால் அந்த நாட்டில் இனவாதம் இயல்பாக வந்துவிடும். அதனை அனுரவும் கட்டுப்படுத்த முடியாது, தேசிய மக்கள் சக்தியும் கட்டுப்படுத்த முடியாது, அது பொதுவானது. ஒருவேளை இந்த செயற்பாட்டை அவர்களும் அரசும் விரும்புகிறதோ தெரியாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், எது இடம்பெறப் போகிறது, எவ்வாறு இடம்பெறப் போகிறது என்று. இனிவரப்போகின்ற நாட்களில் இந்த இனவாத கருத்துக்களை அரசு முறையாக கையாளவிட்டால் அரசின் ஒரு ஆபத்தான விளையாட்டு ஆரம்பமாகிவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.